Bonjour les amis, வணக்கம் நண்பர்களே. Aujourd'hui on va faire pâte avec du poulet et poivron. இன்னைக்கு கோழிக்கறியும் குடைமிளகாயும் போட்டு ஒரு பாஸ்தா செய்ய போகிறோம். Pour ça, j'ai d'abord fait cuire les pâtes. அதுக்கு முதல்ல பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கோங்க. Une fois que la pâte est prête, on va la réserver. பாஸ்தா ரெடி ஆனோன்னு ஒரு இடத்துல வச்சுருங்க. இந்த பேக்கெட்டில் 1/2 கிலோ கோழிக்கறி மார்சதையை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். J'ai sorti 500 grammes d'émincé de filet de poulet. Comme assaisonnement, j'ai mis 1 cuillère à café de sel et 3/4 cuillère à café de piment fort moulu et j'ai mis 2 cuillères à café d'ail moulu. இதுக்கு உப்பு 1 டீஸ்பூனும், மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூனும், பூண்டு தூள் 2 டீஸ்பூனும் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துடுங்க. On mélange l'ensemble et on le réserve pour le moment. Les 2 oignons et l'émincé. 2 வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. On va chauffer 4 cuillères à soupe d'huile végétale dans un wok. ஒரு வோக்கை வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய விடுங்க. Je rajoute l'oignon émincé. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல அந்த வெங்காயத்தை அதில் போட்டுட்டு லேசாக வதக்குங்க. On va légèrement faire revenir l'oignon. Je sors à présent les poivrons de mon congélateur. Ce sont les poivrons de mon jardin que j'avais déjà émincés et que j'ai conservés. Je vais prendre une petite quantité et je vais rajouter dans l'oignon émincé. இது நான் ஃப்ரீசர்லேருந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற குடைமிளகாயை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீட்டு வாக்கில். அதில் கொஞ்சம் எடுத்து வெங்காயத்து மேலே போட்டுட்டேன். mélange de temps en temps, அப்பப்போ கிளறி விடுங்க. Puis on va rajouter le poulet émincé. இப்போது தூள்லாம் போட்டு ஊற வச்சுருந்தோம்ல அந்த கோழிக்கறி அதை அதில் எடுத்து போட்டுடுங்க. Et puis on remélange. அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. இந்த வெங்காயம், குடமிளகாய், இந்த கறி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். Il faut que tout se marie ensemble. Donc on va mélanger vraiment un très bon moment. Voilà, on ne couvre pas le wok, on mélange tranquillement et si l'huile manque, on peut en rajouter. D'ailleurs, moi j'ai mis 2 cuillères à soupe d'huile végétale. இப்படியே நீங்கள் கிளறி விடுங்க. எண்ணெய் குறைஞ்சிச்சின்னா எண்ணெய் வேணால் ஊற்றிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி தான் நல்லா செவக்க வறுத்து எடுத்தேன். Voilà, c'est parfait. Maintenant, on va mettre la crème épaisse. இப்போது க்ரீம், ஃபுல் க்ரீம் டப்பா ஒன்று ஃபுல்லாக ஊற்றிடுங்க. On va mettre la boîte entière dedans. Et puis on remélange. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு முறை ஒரு கிளறுங்க. Voilà, je coupe le feu et je vais rajouter les pâtes dedans. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது அந்த பாஸ்தாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு நல்லா கிளறி எடுங்க. On rajoute à chaque fois une portion de pâte et on mélange délicatement. Puis il ne nous reste plus qu'à déguster ce bon plat bien juteux et goûteux. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். Merci les amis d'avoir vu cette vidéo jusqu'à la fin. Je vous dis à bientôt. Et n'oubliez surtout pas de liker, de partager et de vous abonner si ce n'est pas encore fait. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ இதோடு முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.